ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் டியூஸ்டே எடுத்த வ்ளாக்ங்க இது. வ்ளாக் எடுக்கிற பிளான் கிடையாது. அன்னைக்கு ஷார்ட்ஸாக தான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் காலையில் பொண்ணு கிளம்புற வரைக்கும் ஃபுல்லாகவே ஷார்ட்ஸாக தாங்க எடுத்தேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு எக் ஆஃப் பாயில் தாங்க பண்ணி கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதோட ஒரு கப்பு மில்க் கொடுத்துட்டேங்க. ஹாட் மில்க் இல்லை, அவங்க கோல்ட் மில்க் தான் குடிப்பாங்க. ஹாட் மில்க் ஏன் குடிக்கிறது இல்லைன்னா, ஆறின பிறகு ஏடு வந்துடுது இல்லையா, அதுதான் வேணான்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அந்த ஏடு. மார்னிங் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்த பிறகு அவங்களோட லஞ்சில் நான் யோகட், ஆரஞ்ச் பார், அதுக்கப்புறம் ரைஸ் கிறிஸ்பி கொடுத்துருக்கேங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு டென்னிஸ் கேம் கிடையாது. வீட்டுக்கு 2 இல்லைனா 3 மணிக்கு வந்துடுறேன்னாங்க. அவங்க ஆனர் சொசைட்டியில் இருக்கிறதால அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூலுக்கு ஒரு 1 hour மீட்டிங்கு கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரத்துக்கு மணி 3 ஆகிடும் வீட்டுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வருவேன். இல்லைனா சில நேரத்தில் கேன்சலும் பண்ணிவிடுவாங்க. அதால் லஞ்ச் எல்லாம் வேண்டாமா, நான் வீட்லேயே சாப்பிட்றேன், இதுவே எனக்கு ஃபுல்லாக இருக்கும்னாங்க. நான் பண்ணுறேன்னு என்னை வானவே வானான்ட்டாங்க. ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்லணும்னா விட்டுருணுங்க. நம்ம மீறி பண்ணோம்னா திருப்பியும் அப்படியே பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதால் நான் முன்னாடி நாளே சொல்லிவிடுவேன், நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை உனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா நீ சொல்லிவிடு எனக்குன்னுவேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான் எனக்கு கொடுப்பாங்க. வீட்டில் என்ன இருக்கோ அது பண்ணுங்கம்மான்வாங்க. ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வேலையை கொடுக்க மாட்டாங்க அவங்க. பெரியவங்களும் அதே மாதிரி தான். பெரியவங்கள இந்த ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும், மத்தியானம் வரைக்கும் எனக்கு வேணவே வேணான்னுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேங்க. எழுந்திரிச்சு காலையில் பூஜைலாம் முடிச்சிட்டேன். நவராத்திரி 2வது நாளில் காலையிலே லலிதா சரஸ்நாமமும் படிச்சுட்டேன். நான் அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. தலை மட்டும் சீவி விடணும். அவங்க இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. அதால் நானும் தண்ணி குடிச்சிடலான்னு. இது பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே குடிக்கிறதுங்க 1 லிட்டர் தண்ணி. இது நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற்றி வச்சுட்டேன். சூடாக தண்ணி நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. இதமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கும் தலையை சீவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் முதல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும் போதுங்க இதை மாதிரி தான் காலையில் நான் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலையில் வேலையில் ட்ராவல் பண்ணுறது. அவங்க ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டுருக்கோம். அவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்க அக்கா இருந்த வரைக்கும் அவங்க அக்கா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா காலேஜ் கிளம்பினோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இப்போ ஃபுல் ரெஸ்ட்டு தான். பக்கத்தில் தான் உக்காந்துட்டு வராரு. எங்கே போனாலும் அவங்க தான் ஓட்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ரோட் ஐலண்ட்லேருந்து கனெக்டிகட்டுக்கு அவங்க அக்காவை பார்க்கலாம் போகும்போது அவங்க தாங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ நானும் வண்டி ஓட்டுறதில்ல, அவங்க அப்பாவும் வண்டி ஓட்டுறதில்ல. அவங்க வண்டி ஓட்டும் போது நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், நம்ம இந்த வயசுலலாம் வண்டி கூட சைக்கிள் கூட நம்ம ஓட்டுறது கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் யாருக்குமே சைக்கிள் வாங்கி கொடுத்ததில்ல. ஏன்னா மெயினாக சிட்டியில் இருந்ததால் அங்கே வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. வண்டி ஓட்டினோன்னா நம்ம ரோட்டில் தான் ஓட்டணும். அதால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் நோன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போனா எங்கள் ஆண்டி வீட்டுக்கு இந்த சம்மர் டைமில் போகிறேன், எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன்னா அங்கே சைக்கிள் ஓட்டி தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் ஒரு 2-3 வாட்டி தான் நான் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே யூஎஸ்க்கு கார் ஓட்டுறது தான் நான். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் தான் கார் இங்கே ஓட்ட ஆரம்பித்தேன். நான் என் கூட காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்பா நல்லா வண்டி ஓட்டுவாங்க. சைக்கிள் எல்லாம் நாங்கள் 4 பேரில் நான் ஒருத்தி தான் சைக்கிள் எதுவுமே ஓட்டாத இருந்தவங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க.
எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க, அதால தான் நான் வந்து என்னோடய பொண்ணை ட்ராப் பண்ண வந்தேன். இல்லைனா அவங்க அப்பா தான் வந்து எப்போதும் ட்ராப் பண்ணுவார். நான் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பேன். இப்போது இன்றைக்கி சூப்பரான வெதருங்க. இன்னிலேருந்தான் வந்து ஃபால் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இவங்க ஸ்கூல் பக்கம் வந்தோம்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே க்ளவுட் வந்து கீழே இறங்கியிருக்கோம். ஃபால் டு ஸ்ப்ரிங் வரைக்கும் இங்கே வந்தோம்னா எப்போதுமே பார்க்கலாங்க க்ளவுடு இறங்கி இருக்கிறது. அதுவும் இவங்க ஸ்கூல் எதிர்த்தாப்பில் வந்து ஓப்பன் பிளேஸுங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்கூல் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் பிளேஸ், எல்லாமே வந்து ஃபார்ம் தான் நிறைய இடம் இருக்குது இந்த பக்கம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் அதாலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் எனக்கு ஸ்கூல் லீவ் விட்றாங்களோ நான் அப்போல்லாம் வந்து அவங்கள காலையில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துடுவேங்க. முதல்ல வீட்டில் இருக்கும் போது ரெகுலராக வருவேங்க. ரொம்ப ரிலாக்ஸாக தான் இன்றைக்கி டே எனக்கு ஸ்டார்ட் ஆனதே. ஏன்னா நான் நினச்சதெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணேன். ஏன்னா இந்த 9 டேஸும் நான் வந்து எப்போதுமே நவராத்திரி டைமில் ஃபாஸ்டிங் இருக்கிறது பழக்கம். இன்றைக்கி 2வது நாள். சின்னவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோங்க. வந்த பிறகு கொஞ்ச நேரம் நான் உட்காந்து எங்கள் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் புடவெல்லாம் நான் புக் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திருப்பி இந்தியா கால் பண்ணாலுமே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம் இல்லையா, எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் உக்காந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் வந்து மெதுவாக வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிளாசெட்டில் ஏதோ ஒரு பொருள் எடுக்க போனேன். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத பொருளெல்லாம் இருந்தது. சரி, எப்படியும் நம்ம வீடு க்ளீன் பண்ணோம், இன்றைக்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கிளாசெட்டை ஓப்பன் பண்ணேங்க. மெயினாக தேடுந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், சிலது ரொம்பலாம் இல்லை, 2-3 ஐட்டம் வாங்கி வச்சுருந்தேன். நான் அதை இன்றைக்கி ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, வீட்டில் இருக்கிறதுக்கு அதை எடுத்து டெக்கரேட் பண்ணலாம் தான் எடுக்கிறதுக்கு போனேன். கிளாசெட் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு தேவையில்லாத பொருள் தான் முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2 பசங்களோட இவ்வளோ வருஷம் படித்தாங்க இல்லையா, எல்லாம் பேக் பேக்கும் உள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கேட்டால் மெமரிக்காக வச்சுருக்கேன்றாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண புக்ஸு, தூக்கியும் போட முடியல. அக்கா யூஸ் பண்ண புக்ஸ் வந்து தேவைன்றாங்க சின்னவங்க. அக்கா மேத்தெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, 12th 11th and 12th எல்லாம் யூஸ் பண்ணாங்கள்ல, அதெல்லாம் வேணும். அவங்க எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. தங்கச்சி தான் எடுத்து வச்சுருக்காங்க. கேட்டால் என்னோடய மெமரிக்கு நான் வச்சுருக்கேம்மான்னாங்க. எத்தனை பேக்ஸ் பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா 2 பேரோட சர்டிஃபிகேட்ஸ், அந்த மியூசிக் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் லெசனுக்குலாம் போனாங்களே, அது நிறைய கிளாஸஸ் பண்ணாங்க, அதோட சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வர இம்பார்ட்டன்ட் பேப்பர், அவங்க ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வர ஷீட்ஸு எல்லாமே வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மெமரிக்காக. ஆனால் இவங்க என்னென்னா, இப்போது படிச்சுட்டு வராங்க இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலாம், இல்லைனா யாருக்குன்னா கொடுத்துடலாம், அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. மெமரி எனக்கு வேணும், நான் பார்க்கணுன்னு. சின்னவங்க சுத்தம் அவங்களோட 6th கிரேட்லேருந்து வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்க எழுதின நோட்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே பத்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சில நேரத்தில் அவங்களோட கிளாஸெட் போய் ஓப்பன் பண்ணேன்னா அவங்களோட புக்ஸை அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க, பேப்பர்ஸ் எல்லாமே. இன்னும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 5 வயசில் போட்ட ட்ரெஸ் எல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. 1 2ன்னு இல்லை, நிறைய இருக்குது. நான் சில நேரத்தில் போய் கிளாஸெட் க்ளீன் பண்ணுறேன்னு தூக்கிட்டு வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். ஆனாலும் அவங்க கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் திருப்பி மாட்டிடுவாங்க. இது என்னோடய மெமரிக்காக வச்சுருக்கேன், கை வைக்காதீங்கன்னு வாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர், இது அந்த மொபைல் வச்சு ஹோல்ட் பண்ணுறது, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் உடஞ்சிருச்சு. இது தூக்கி போட வேண்டியது தான். ஆனால் இது ஏன் வச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது நம்மளுக்கு தனியாக வருமானு பார்க்கணும். கிடச்சா வேணால் 2 இது யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இது வேறு ரொம்ப நாளாக குப்பையாகவே இருக்குது. இதெல்லாம் நானாக இருந்தால் எப்பயோ தூக்கி போட்டிருப்பேங்க. தேவையில்லாதது குப்பையில் போட வேண்டியது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி பாக்ஸஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து சில பேப்பர்ஸ் இருக்குது. அதை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டோன்னே. ஏன்னா சில நேரத்தில் நான் தூக்கி போட்டு இம்பார்ட்டண்ட் பேப்பரெல்லாம் போயிருக்கு. அதால் வந்து நான் பேப்பர்ஸ் எல்லாம் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருவேன். கொஞ்சம் பாக்ஸ் மேலே இருந்தது, அது மட்டும் எடுத்து கொடுங்க, அதில் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் எல்லாம் கிறிஸ்மஸ் ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு கீழே. பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்ததுங்க. நான் வந்து இது தூக்கி போடல, இதோட சேர்த்து ஒரு ரெட் என்வலப்பும் வந்தது. அந்த காசும் அந்த என்வலப்பும் நான் இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன் நான்.
என்னென்னா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது ஆக்சுவலி வந்து அங்கெங்கன்னா வச்சோம்னா மிஸ் ஆகிடும், மடங்கிடுச்சுன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டி வச்சுட்டேன். இந்த இடத்துல தான் மாட்டி வச்சுருந்தேன். இப்போதைக்கு வந்து இதை எடுத்துட்டு இது வேற எங்கன்னா என்னோட ரூமில் வேணால் நான் மாட்டிக்கலான்னு இருக்கேன். என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல இது, பட் எனக்கு வந்து மெமரி எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அவ்வளோலாம் மெமரியெல்லாம் எடுத்து அவ்வளோ ஒரு இதுவாக எடுத்து வைக்க மாட்டேன் நான் எப்போதுமே. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து மெமரியாக எடுத்து வைக்கிறேன் நான். சரி இது வந்து எடுத்து வைக்கலான்னு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் நான் வந்து சேவ் பண்ணி வைப்பேன். இது வாங்கி ஒரு 3 years ஆகிடுச்சு. இதை நான் பிக்கவே இல்லை. இந்த டேகு அதோட மாட்டி வச்சுருந்தேன், அது அப்படியே இருந்தது. சரி நான் இப்பயும் பிக்கலை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இதோட புஷ்பினை வந்து இங்கேருந்து தூக்கிட்டாங்க. லீவ்ஸில் எல்இடி லைட்டு என்கிட்ட இருந்தது, அதையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைட் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா சின்ன எல்இடி தான் போட்டிருக்கேன்னா அதால் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஃபுல் லைட் டார்க்காக இருக்கும் போது பார்க்குறச்ச அந்த இடத்துல வந்து லைட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் வெளிச்சத்தில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லைட்டு இருக்கா இல்லையான்னு தெரியுதான்னு தெரியல எனக்கு. கிச்சனில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு வாங்கினாங்க பொருளெல்லாம் போய், ஆனால் டைம் இல்லை எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே நான் போய் வாங்கலாம். ஆனால் வந்து இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நவராத்திரி சாயந்தரம் பூஜைக்கு வேறு ரெடி ஆகணும். கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா டயர்டாகிடும். இப்போயே வந்து நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 2வது நாள் தான் ஃபாஸ்டிங்கு. அதுக்குள்ளே என்னன்னு தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகிட்டேன். இதுவே ஸ்கூலுக்கு போயிட்டெல்லாம் வரேன்னா எனக்கு டயர்டே இருக்காதுங்க. வீட்டில் இருக்கும் போது தான் டயர்டாகவே ஆகுது. கிச்சனில் இந்த கார்னர் மட்டும் எப்போதுமே டெக்கர் பண்ணி வைப்பேன் நான். இந்த ஹாட் அண்ட் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த லேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைப்பேன் நான். சில நேரத்தில் பூ வைப்பேன் நான். ஆனால் இந்த வாட்டி சரி பம்கின் சீசன் இல்லையா, ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கலர் ஃப்ளவர் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கிளாஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் வேறு இடத்துல மாற்றி வைக்கணும் நான். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதால் நான் வேலைலாம் அங்கேயே அப்படியே பாதிலேயே நிறுத்திட்டு வந்துட்டேங்க. எனக்கும் வந்து ட்ரைனிங் பண்ணணும் நான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்போ ட்ரைனிங் பண்ணாலும் வீட்லேயே நான் பண்ணிவிடுவேன் நான். சில நேரத்தில் டைம் கிடச்சதுன்னா ஸ்கூலில் பண்ணுவேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 hour மீட்டிங் போகும். சரி இந்த 1 hourல நம்ம உட்காந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது என்னோடய ட்ரைனிங்கை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது. அது முடித்த பிறகு தான் நான் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது, 2 சாப்டர் இருக்குது. அது என்னென்னா லாகின் பண்ணோம், என்னோடய ஐடி ஒர்க் ஆகலை. சரி அதை திருப்பியும் மெயில் பண்ணிவிட்டு அது அவங்க மாற்றி விட்டாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ஜிம்முக்கு போனது, ரொம்ப நேரம் இருந்துட்டேங்க நான். டைம் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6 ஆக ஆரம்பிச்சிருது. டக்குன்னு வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இன்றைக்கி புட்டு தான் பண்ணுறேன், அதுவும் அரிசி மாவில் தான் பண்ணுறேன் நான். கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க இது. ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கும் போது. அதில் சரி இன்றைக்கி இதுவே வந்து டின்னராகவும் ஆகிடும். ஏன்னா என்னோடய சின்ன பொண்ணுக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். புட்டு அதுக்கப்புறம் வந்து களியெல்லாம் பண்ணும்போது எங்கள் பாட்டி தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா வாரத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, எங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கே ட்ரே இருந்தது, காஃபி போடுறேன்னு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா காஃபி பவுடரை வந்து ட்ரேயில் எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான். அது க்ளீனிங் வேறு, அந்த ஒரு வேலை இருக்குது, இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை வேறு இருக்குது. எல்லாம் கச்சமச்சா நான் இருக்குங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். திருப்பியும் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி மட்டும் அதை வச்சிட போகிறேன். சாட்டர்டே அன்னைக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நான்.
இன்னைக்கு செகண்ட் டே. கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. என்கிட்ட ஃபுல் ரெட்டாக இல்லை, அதால் வந்து இந்த saree கட்டியிருக்கேன். இதில் yellow ப்ளூ ரெட்டு இருக்குது இந்த கலரு. இந்த saree ஆல்ரெடி நான் கட்டியிருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாரீங்க இது. என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஆன்லைனில் வாங்கின saree இது. ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க இந்த saree. எப்போ கட்டினாலும் அழகாக நிற்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாரியில். இதுக்கு முன்னாடி இந்த saree வாங்கும் போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு saree தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்கல, அதுக்குள்ளே வித்துடுது. அதுக்கப்புறம் இந்த saree பார்த்தோன்னே டக்குன்னு நல்லா இருக்கே, வாங்கணுமே இவங்கக்கிட்டன்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் இந்த saree. ஆனால் நான் இந்தியா போய் பார்க்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, சூப்பராக இருக்குது இந்த புடவை, மெட்டீரியலும் நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் பயந்துட்டே இருந்தேன், ஏன்னா காட்டன் வந்து சில நேரத்தில் ரொம்ப கட்டும் போது நம்ம ரொம்ப உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரியெல்லாம் இல்லை, எப்போ கட்டினாலும் உடம்போடு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் அந்த புடவை. அதாலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நிறைய வாங்கிட்டேங்க நான். saree, அதுக்கப்புறம் சுடிதார் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்டு சுடிதார் கூட நான் வாங்கிட்டேன். பசங்களுக்கும் இப்போ இவங்கக்கிட்ட தான் நான் வாங்கிட்டுருக்கேன். கடையில் வாங்குறதே இல்லை, நான் சுத்தமாக கடையில் எனக்கு வாங்குறதே இல்லை, பசங்களுக்கு வேணால் நான் வாங்குறது. இந்த தோடில் கலசம் இருக்காங்க, அது கலசத்தை சுற்றி நிறைய முத்து இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து ரெட் அண்ட் க்ரீனு, எப்போதுமே பிங்க் அண்ட் க்ரீன் தான் சின்ன மணி தொங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. நானும் சரி இன்றைக்கி போடலாமேன்னு, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். நல்லாவும் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கும் போது யோசனை பண்ணேன், இவ்வளோ பெருசு நம்ம போடுவோமா. சில நேரத்தில் எனக்கு வந்து பெருசு போடுறது பிடிக்காது, சின்னதாக போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு போட்டு பார்ப்பேன், நல்லா இருந்ததுன்னா பெரிய கத்தோடு போடுவேன். அதை மாதிரி தான் இது போட்டு பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு. போடலாம், நல்லா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து கழட்டிடலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதாலேயே என்கிட்ட இன்னொரு லக்ஷ்மி வச்ச ஒரு கம்பல் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கீழே வந்து பிங்க் ஸ்டோன் இருக்கும். இதுதான் போடலான்னு முதல் பிளான் பண்ணேன், ஆனால் அது வந்து பிங்க் ஸ்டோனு, இதில் வந்து ரெட்டு அந்த மணி இருக்கிறதால இது நான் போட்டுட்டேங்க நான். அது வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுருப்போம். அதுக்காக நான் வந்து அது வாங்கினது. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் அவங்களும் வந்து பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினது தான். அதை மாதிரி அந்த தோடு வாங்கினேன், அந்த லக்ஷ்மி கம்மல். அது வந்து நான் ரொம்ப போடுறதே இல்லை. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பொண்ணுது. இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டு, அதால் தான் நான் சில நேரத்தில் ரெடி ஆகணும்னா இங்கே வந்து ரெடி ஆகுவேன். என்னோடய பாத்ரூமு வந்து மாஸ்டர் பாத்ரூம் ரொம்ப பெருசு. அங்கே லைட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதால் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி இங்கே வந்து ரெடி ஆகிடுவேன் நான். அப்பாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இயர் அவங்க ஜூனியர் இயர் 11th, ஜூனியர் இயர்னால் 11th. நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து சீனியர் இயரு 12th நெக்ஸ்ட் இயரு. இப்போயே வந்து டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க என்னெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போடணும், என்ன யூனிவர்சிட்டின்னு. அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா காலேஜும் போகணுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய இடத்துல இவங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ரெடி டு கோ எனிவேர். பெரியவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, எங்கே வேணாலும் போய் படிக்கிறேன்னு. பட் அவங்களுக்கு அந்த யூகான் பார்த்தோன்னா அவங்க முதல்ல வந்து மைண்டில் வந்து செட் பண்ணிட்டாங்க, நான் இங்கே தான் போகணுன்னு. பட் நான் அதுதான் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீ வந்து அப்ளை பண்ணுமா, நாங்களும் மூவ் ஆகிறோம் அங்கேன்னு சொல்லியிருக்கேன் நான். லிப்ஸ்டிக்கெல்லாம் நான் வைக்க போகிறேன். நான் நினச்சேன் ரெட் லிப்ஸ்டிக் போடலான்னு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், உக்காந்துருக்கணும். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. சாமிக்கு நெய்வேத்தியமும் பண்ணி வச்சுட்டேன் நான். இது செகண்ட் பேட்ச் இது. சின்னவங்களுக்கு வந்து பசிக்குதுன்னாங்க, அதால் அவங்களுக்கு வந்து கொடுத்துடலான்னு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இப்போ அவங்க சாப்பிட்ற டைமெல்லாம் மாறிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குதுங்களா. அப்புறம் இப்போ வந்து ஏபியோட எக்ஸாம்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் நிறையா வந்து அவங்க நிறைய இடத்துல கலந்துட்டுருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. அது வந்து ரெடி பண்ணுறதுல சாப்பாடு மேலே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல முதல் மாதிரி. நம்ம எப்போ கொடுத்தாலும் வந்து அப்படியே வச்சிடுறாங்க. அதால் நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்க கொஞ்சம் முடிச்சுட்டு ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டேன்னா கரெக்டாக சாப்பிட்ருவாங்க அவங்க.
தேங்காய் துருவல் கையில் எடுக்காதன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா தேங்காய் தொட்டால் கெட்டுரும் இல்லையா, அதுக்காக. நான் அதான் சொன்னேன், நம்ம எதையும் எடுத்து வைக்க போகிறதில்ல, இப்போ எல்லோரும் சாப்பிட்ற போகிறோம், அதால் பரவாயில்லப்பா. நான் எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டேங்க கை. இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 8:20 8:30 ஆகுது. எனக்கு அது டைம் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுட்டேன் நான். நவராத்திரினாலுமே அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. காலையில் சாயந்தரம் சாமி கும்பிட்றது. நான் சாயந்தரம் வேலையில் வேறு ஸ்லோகம் படிப்பேன், காலையில் தான் லலிதா சரஸ்நாமம் படிக்கிறது. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.